வைரமுத்து அவர்கள் சொன்ன ஒரு அழகான வரி ஞாபகத்துக்கு வருது. இந்த உலகம் தோன்றியது, நீர்நிலைகள் உண்டான, புழுப்பூச்சிகள் உண்டானது, தாவரங்கள் மரங்கள் எல்லாம் உண்டாகின, கடைசியில் மனிதன் பிறந்தான், அவன் பிறந்து அனைத்துக்கும் பெயர் வைத்தான் அப்படின்னு ஒரு வரி இருக்குது. ஆமாம், மனுஷன் வந்து தானே எல்லாத்துக்கும் பெயர் வச்சான். அதுக்கு முன்னாடி அதுக்கு செடி கொடி பறவை விலங்குகள்னு அதுக்கு பேர் கிடையாது இல்லையா. மனுஷன் தான் கடைசியாக உண்டாகி இதுக்கெல்லாம் பெயர் கொடுத்தான் அப்படின்னு சொல்லுவார். உண்மைதான். அதுபோல் சிங்கம் காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்கிறோம். எந்த சிங்கமும் அப்படி சொன்னது கிடையாது, எந்த மற்ற விலங்குகளும் அப்படி சொன்னது கிடையாது. மனிதன் தான் அதை முதல்ல சிங்கம் காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்படி சொன்னான்? முதல் விஷயம், சிங்கம் காட்டில் வாழுமா? புலிகள் காட்டில் வாழும், சிங்கம் எங்கே வாழும்? காட்டில் வாழாதே. அப்படி இருக்கும்பொழுது எப்படி சிங்கம் காட்டுக்கு ராஜாவாகும்? வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். காட்டில் நிறைய அனிமல்ஸ் இருக்குது, காட்டோட ராஜான்னு சிங்கத்தை மட்டும் ஏன் சொல்கிறாங்க? ஓகே, லைன் கிங் படம் பார்த்தீங்களா? அதிலிருந்து வந்து கேள்வின்னு நினைக்கிறேன். நானும் போன வாரம் பார்த்தேன். படம் நல்லா இருக்குது. அவ்வளவு அழகாக இயல்பாக அந்த சிங்கங்களுடைய முக அமைப்புலேருந்து எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லேருந்து அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க படம். என்னென்னா ஆக்சுவலாக அந்த படத்தில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிங்கம் எங்கே வாழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடுகளில் கிடையாது. புலிகள் தான் வந்து மழைக்காடுகள் காடுகளில் வாழும். ஆனால் சிங்கங்கள் வந்து வெட்ட வெளிகளில் தான் இருக்கும், புல்தரைகளில், கிராஸ்லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சவானா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் வந்து சிங்கங்கள் வாழும். பழங்காலத்திலிருந்தே இந்த சிங்கம் அப்படிங்கிறது வந்து கம்பீரத்தோடைய இன்னொரு உருவமாக வந்து பொருத்தி பார்க்கப்படுது. அது கிரேக்கமாக இருக்கலாம், எகிப்தாக இருக்கலாம், ஏன் நம்மளுடைய தமிழ் வழியில் கூட பார்த்தீங்கன்னா கோயில்களில் சிங்கமுக யாழி அப்படின்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு கம்பீரத்தன்மை கொடுக்கணுமோ அங்கெல்லாம் வந்து இந்த சிங்கத்தை வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. நம்ம இந்தியாவுடைய அரசாங்க சின்னத்தில் கூட சிங்கம் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்தியா மட்டும் கிடையாது, யூகே, நெதர்லாந்து, பெல்ஜியா அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கம் அப்படிங்கிறது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. சரி, சிங்கம் காட்டில் வாழல, காட்டுக்கு ராஜா வேண்டாம். பொதுவாக சிங்கத்தை ஏன் ராஜான்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். அதோடைய உருவம், அதோடைய பண்பு, ஆட்டிடியூட் ரெண்டு இருக்குது. முதல்ல உருவத்தை எடுத்துப்போம். அதோடைய பிடரி மயிர் இருக்கு இல்லையா, அதோட முகத்தில் இருக்க அந்த பிடரி மயிரை பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு குரோன் மாதிரி, அதுக்கு வந்து ஒரு கவசம் மாதிரி, அதை பார்க்கறதுக்கு தலையில் ஒரு கிரீடம் வைக்கிற மாதிரி வந்து அதுக்கு ஒரு ஒரு ராஜ உருவத்தை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பிடரி இல்லாமல் பாருங்கள், அந்த சிங்கம் வந்து ரொம்ப உருவத்தில் சின்னதாக தெரியும். அதே பிடரி மயிரோடு அப்படியே பெருசாக தெரியும் பொழுது அதோடைய உருவம் வந்து ஒரு ராயல் லுக் கொடுக்கும். ஸோ இதுவே வந்து மற்ற விலங்குகளிலிருந்து மனிதனுக்கு ரொம்ப கவர்ச்சியாகவும் ரொம்ப கம்பீரமாகவும் ஒரு ராயல் லுக் கொடுக்கறதால வந்து மனிதர்கள் வந்து சிங்கத்தை ராஜா போல பார்க்க ஆரம்பிச்சாங்க. அடுத்தது கர்ஜனை. விலங்குகள்லேயே ரொம்ப வந்து பயங்கரமான ஒரு கர்ஜனை இருக்கிறது, பயன்படுத்தக்கூடிய ஒரு கர்ஜனைனா அது சிங்கத்தோட கர்ஜனைன்னு சொல்லலாம். இரவு நேரங்களில் 6-7 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அந்த கர்ஜனை கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க. சிங்கம் சிங்களாக தான் வரும் அப்படின்னு யாரும் திரைப்படத்தில் தப்பாக வந்து ஒரு வரி எழுதிட்டாங்க. உண்மையாக சிங்கங்கள் வந்து கூட்டமாக தான் வாழும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆண் சிங்கம் வந்து ஒரு தலைமையை இருக்கும், பின்னாடி பெண் சிங்கங்கள் அதோடைய குட்டின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைட் ஆஃப் லயன்ஸ் அப்படின்னா ஒரு சிங்க இனக்குழு, ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கூட்டமாக தான் வாழும். அதில் இந்த ஆண் சிங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான மதிப்பு இருக்கும். அந்த ஆண் சிங்கம் சாப்பிட்ட பிறகு தான் வந்து மற்ற சிங்கங்கள் சாப்பிடும். இப்படின்னு அதுக்கு வந்து ஒரு ராஜ மரியாதை கொடுப்பதாலவோ என்னவோ அதை ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. பெண் சிங்கங்கள் தான் போய் வேட்டையாடி உணவு கொண்டு வரும். ஆண் சிங்கங்கள் அதை சாப்பிட்டுட்டு அந்த ப்ரைடை வந்து பாதுகாக்கிறது தான் அதோடைய முக்கியமான வேலை. முக்கியமாக குட்டிகளை பாதுகாக்கணும். அப்படி இந்த ஆண்கள் பார்த்தீங்கன்னா எப்போ தனக்கு ஆபத்து வருதோ, தன் குடும்பத்துக்கு ப்ரைடுக்கு ஆபத்து வருதோ அப்போ இருந்து அதை காப்பாற்ற வேண்டியது தான் அதோடைய வேலை. சிங்கங்கள் ஒளிந்து வாழக்கூடியவை அல்ல. இந்த மாதிரி வெட்ட வெளிகளில் ஓப்பனாக இருக்கும், ரிஸ்க் டேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த எதிரி வந்தாலும் நேருக்கு நேர் வந்து எதிர்கொள்ளும். அது மட்டும் இல்லாமல் காடுகளில் புலி, சிறுத்தை இதெல்லாம் வந்து மறைந்திருந்து தாக்கி ஈஸியாக வேட்டைக்கு உணவு கிடைக்கும். ஆனால் சிங்கங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது, நேருக்கு நேரான தாக்குதல் தான். முக்கியமாக சிங்கத்துடைய குணாதிசயம், யாருக்கும் எதற்கும் பயப்படாது. எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் கம்பீரமாக அணுகும். தனக்கு பசிச்சா மட்டும்தான் வேட்டையாடும். பசிக்கிறன்னா அது பக்கத்தில் ஒரு மான் போனால் கூட அதை கண்டுக்காது. இப்படி மற்ற விலங்குகளிலிருந்து வேறுபட்டு அதற்கான குணாதிசயம் மற்றும் அதற்கான ஒரு கரிஷ்மா அந்த தோற்றத்தோடு இருக்கிறதால தான் வந்து சிங்கத்தை காட்டோட ராஜா அப்படின்னு மனிதர்கள் சொல்லியிருக்கலாம். என் பேர் அகமது வாஜித். நான் பேசுறது துபாயிலேருந்து. நான் அவங்களோட வீடியோலாம் நிறையா பார்ப்பேன். எனக்கு ஒரு சந்தேகம், ஜுராசிக் பார்க்கில் டைனோசர்ஸில் உருவாக்க மாட்டோம், இப்போ உருவாக்க முடியுமா? அழிந்து போன டைனோசர்ஸ்களை திரும்ப கொண்டு வர முடியுமா உயிரோட அப்படிங்கிறத உங்களோட கேள்வி. டைனோசர்ஸை கொண்டு வரணும் அப்படின்னா அந்த ஜீனோம் எடிட்டிங்னு ஒரு வழி சொல்லுவாங்க. அதாவது ஜீனை எடிட் பண்ணி திரும்ப வந்து ஒரு உயிரை கொண்டு வர்றது அப்படிங்கிறது. அப்போ நமக்கு ஒரு ஜீன் வேணும் இல்லையா?
இப்போ டைனோசர்ஸோட ஜீன் நமக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1993 வந்து மரப்பிசின்களில், அதாவது டைனோசர்ஸ் காலத்தில் வந்து வாழ்ந்த ஒரு கொசு, அதோடைய ரத்தத்தை உறிஞ்சிய ஒரு கொசு வந்து மரப்பிசின்களில் மாட்டியிருக்கு. அதோடைய படிவம் அப்படியே கிடைச்சிருக்கு. அதை 93 கண்டுபிடிச்சாங்க. இந்த ஜுராசிக் பார்க் படத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கொசுவோடைய ரத்தத்திலிருந்து அந்த ஜீனை எடுத்து வந்து டைனோசர்ஸை உருவாக்குற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உண்மையாக ப்ராக்டிக்கலாக பார்த்தா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படிலாம் வந்து பண்ண முடியாது. என்ன ரீசன்னா, ஒரு ஜீனுடைய வாழ்நாள் காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 521 வருடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 521 வருடத்தில் ஒரு ஜீனுங்கிறது தன் பாதி ஜீனை வந்து இழந்துடும். மீதி அரை ஜீன் தான் இருக்கும். அடுத்த ஒரு 521 வருடத்தில் அந்த பாதி ஜீனும் போயிடும். அடுத்த 521 பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாசி தான் இருக்கும். அப்போ 6 கோடி வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த டைனோசரோட ஜீன் வந்து இப்போ இருக்குமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த 521 வருடங்களை தாண்டி ஜீன்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதிசயத்தக்க வகையில் வந்து 8 லட்சம் வருடங்களுக்கு முன்பு இருந்த ஒரு உயிரோட ஜீன் வந்து சமீபத்தில் கண்டுபிடிச்சாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருந்தது. 8 லட்சம் வருடங்கள் தாண்டி எப்படி ஒரு டிஎன்ஏ வந்து நிலைச்சது அப்படின்றது. ஸோ அதுவும் ரொம்ப முழுமையான நிலைக்கல, சிதைஞ்ச வடிவில் தான் இருந்தது. பட் 8 லட்சம் வருடம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். வழக்கமாக இறந்து போன உயிர்களுடைய எலும்புகள், அந்த எலும்புகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போன் மேரோன்னு சொல்லுவாங்க. அது உள்ளே வந்து ஒரு திசுக்கள் இருக்கும். ஏதாவது திசுக்கள் கிடைச்சா அந்த திசுக்கள்ங்கிறதுல என்ன, அதில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் மூலமாக அது உள்ளே இருக்கிற ஜீனை நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த டைனோசருடைய எலும்புகள் நமக்கு கிடைச்சாலும் பல கோடி ஆண்டுகள் அது பழமை அப்படிங்கிறதால அதுக்குள்ள ஜீன்கள் சர்வை ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படியே அப்படி ஜீன்கள் கிடைச்சாலும் நம்மளால் எக்ஸாக்டாக அப்படி டைனோசர் மாதிரி ஒன்று உருவாக்கிட்டது முடியாது. அதுபோல் தன்மை உள்ள சிலவற்றை உருவாக்க முயற்சி பண்ணலாம். அதுவும் இப்போ இருக்கிற சயின்ஸால் முடியாது, ஃபியூச்சரில் நடக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற சயின்ஸால் என்ன முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒரு ஆய்வை வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் பண்ணாங்க. மனிதனுடைய ஜீனை வந்து எடிட் பண்ணி திரும்ப நியாண்டர்தால் மனிதனை கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒருத்தர் அதுக்கான எஸ்டிமேஷனே கொடுத்தார். இவ்வளோ செலவாக முடியுது தான் நம்ம பண்ணிட முடியும்னு. டைனோசர்லேருந்து எவால்வ் ஆகி உருவான பரிணாம வளர்ச்சியில் வந்த உயிரினங்கள் தான் பறவைகள். கோழியாக இருக்கட்டும், ஆஸ்ட்ரிச், இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதோட இறகு எடுத்துகிட்டு அந்த இடத்துல கை பொறுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்க்க அப்படியே டைனோசர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அப்படி அதிலிருந்து தோன்றி உருவான உயிரினங்களை வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அதோடைய ஜீனை ரிவர்ஸில் மாடிஃபை பண்ணி பழசு கொண்டு போனோம்னா டைனோசர்ஸை உருவாக்க முடியும். அப்போ டைனோசர்ஸோட ஜீனை எடுத்து அதிலிருந்து நம்ம டைனோசர்ஸை உருவாக்குறத விட டைனோசர்ஸ்லேருந்து எவால்வ் ஆகி வந்த பறவைகள், இன்றைக்கி நம்ம பார்க்குற எல்லா பறவைகளுமே வந்து டைனோசர்ஸ்லேருந்து உருவானது தான். நம்ம எவல்யூஷன் பார்ட் 1, 2, 3, 4 போட்டிருக்கோம். அதில் போய் பாருங்கள், தெளிவாக சொல்லியிருப்போம் எப்படி வந்துச்சுன்னு. ஸோ அப்படி வந்து இன்னைக்கு பார்க்குற அந்த பறவைகள் எல்லாத்தையுமே அதோடைய ஜீனை ரிவர்ஸ் ஸ்டெப் பண்ணும்பொழுது நம்ம வந்து டைனோசர்ஸோடைய குணாதிசயத்தை கொடுக்கலாம். அதோடைய கால் அமைப்பு, அதுக்கு இறகுகளுக்கு பதிலாக கைகள், அதோடைய வாயில் பற்கள்னு கொடுத்தோம்னா நம்மளுடைய கோழியாக இருக்கட்டும், மாஸ்ட்ரிச்சாக இருக்கட்டும், இதை வந்து திரும்ப டைனோசராக மாற்றுறதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் ஒரே ஒரு கேள்வி தான், இப்படி நம்ம டைனோசர்ஸை உருவாக்கிட்டோம் பழையபடி அப்படின்னா அதை எங்கே விடுவோம்? ஒரு டைனோசர்ஸை உருவாக்கிட்டோம், அதை கொண்டு போய் காட்டில் விடுவோமா? யார் வீட்டில் விடுவோம்? ஹாய் மிஸ்டர் ஜிகே அங்கிள், நான் தான் ஹரிஷ், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஷார்க் வந்து ஸ்விம் பண்ணும்போது அதோட டெயில் ரைட் அண்ட் லெஃப்ட் போகுது. அதே டால்ஃபின் ஸ்விம் பண்ணும்போது அதோட டெயில் அப் அண்ட் டவுன் போகுது. ஏன் இந்த டிஃப்ரென்ஸ்? ரொம்ப வித்தியாசமான கேள்வி, நல்லா கவனிச்சிருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த ஷார்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மற்ற மீன்கள் மாதிரி வெர்டிக்கல் டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தான் வந்து தண்ணிக்குள்ளே போகும்போது எந்த பக்கம் வளையணும், வேகமாக வளைவதற்கு, கொள்வதற்கு, ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுக்கு வந்து இந்த மாதிரி அதோடைய வாள்கள் இருக்கும். ஆனால் வேல் அப்படின்னு சொல்லக்கூடிய திமிங்கலமும் டால்ஃபினும் பார்த்தீங்கன்னா அதோடைய வாள்கள் வந்து இப்படி ஹரிசாண்டலாக இருக்கும், பட்டையாக அப்படி மேலே கீழே போகிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிணாம வளர்ச்சி தான் முக்கிய காரணம். தண்ணிக்குள்ளே வாழ்கிற உயிரினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலில் வளைந்து போவதற்கும், தரையிலிருந்து வந்த கடல் சீல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கடல்லிருந்து தரையிலிருந்து கடலுக்கு வந்த உயிரினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய பரிணாம வளர்ச்சியில் அதோடைய போன் அமைப்பில் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் லிஃப்ட் மூவ்மெண்ட் இருந்ததால் வந்து அதோடைய வாள்கள் வந்து இது மாதிரி ஹரிசாண்டலில் அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்டுக்காக இருந்தது. ஸோ அப்போ டால்ஃபின், திமிங்கலம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் தரையில் வாழ்ந்தவை. அதுக்கு வந்து 4 கால்கள் கொண்டு தரையில் வாழ்ந்தவை. மெல்ல 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 அது குறைந்து கடல் சீல் போன்று அதெல்லாம் வந்து தரையில் வாழ்ந்து பிறகு தண்ணிக்குள்ளே வந்த உயிரினங்கள். அதனால தான் அதோடைய உடம்புல இன்னும் அந்த எலும்பு மாற்றத்தால் பார்த்தீங்கன்னா அதோடைய பின் வாள்கள் வந்து அது மாதிரியான ஹரிசாண்டல் மாதிரியான தட்டை அமைப்பு இருக்குது. அதனால தான் தண்ணிக்குள்ளே அது வந்து ஹரிசாண்டலாக இருக்கிறதால மேலும் கீழும் வந்து ஆட்டி அது நீந்தது. ஏன்னா மற்ற தண்ணிக்குள்ளேயே பிறந்து வளர்ந்த உயிரினங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு ஏற்ற மாதிரி வந்து வெர்டிக்கல் அதோடைய வாள்கள் இருக்கிறதால சைடில் அது அசையுது. 3 வகையான உயிரினங்களை பற்றி பார்த்தோம். ஸோ எந்த உயிரினத்தை பற்றி நீங்கள் புதுசாக ஒன்று தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்தது செவ்வாய்க்கிழமை வந்து ஸ்டோரி டைம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து தேடாதீங்க மிஸ்டர் ஜிகேயில். மிஸ்டர் ஜிகே ஆடியோ புக்ஸ்னு ஒரு தனி சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்துருங்க. செவ்வாய்க்கிழமை மட்டும் கிடையாது, எனக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ நான் கதை போட்டுட்ருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள், குழந்தைகளுடைய இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறையா இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேயுடன். நன்றி.